லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ சொல்லியிருப்பாரு, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ஓட்டும் போது நான் பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் உடனே ஹீரோவை கூட்டிட்டு அவங்களோட பிரைவேட் யாஷை எடுத்துட்டு போறாங்க. அதுல கடலுக்குள்ள போயிட்டு அவங்க 2 பேரும் டைட்டானிக் போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ பறக்கணும்னு ஆசைப்பட்டது நானு, எனக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ என்ன பறந்துட்டு இருக்க அப்படி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமாமா கரெக்ட், நீ முன்னாடி வா அப்படின்ட்டு ஸ்வாப் பண்ணும்போது கால் தவறி 2 பேரும் அங்க விழுந்துடுறாங்க. ஹீரோ மேலதான் ஹீரோயின் போய் விழுந்துட்டாங்க. அப்போ ஹீரோ அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்குதான் ஹீரோயினுக்கு ராயல் ப்ரப்போசல் வேற கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் டைம் வேற, பத்தாதுக்கு தனிமை வேற. அப்படியே டீப்பா ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இல்ல அவங்களோட பிரைவேட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க அவங்க சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்க அசிஸ்டன்ட் வேற உங்களுக்கு போன் பண்ணி ரீச் பண்ண முடியலன்ட்டு தவிச்சிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பக்கத்துல தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்களா. ஓ, நீங்க ஒரு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டா உடனே 2 பேரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இங்க தனிமையெல்லாம் போல, நாங்க வந்து கார் ஓட்டிட்டே போனோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோல உடனே ஹீரோயினை கூப்பிட்டு அது வந்து அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஃபீல் வந்துடுது போல. உடனே அது அது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோனும் என்ன அப்படி கேக்குறாங்க. இல்ல உனக்கு டயர்டா இருக்குல்ல, நீ போய் ரெஸ்ட் எடுனா. ஆமாமா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போறாங்க. போகும்போது ஹீரோ திரும்பி பார்த்தா அவரும் வைக்கப்படுறாரு, இவங்களும் வைக்கப்படுறாங்க. உடனே அவங்க ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. பெட்ல போய் படுத்தா ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அந்த நடந்ததே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கே தெரியாம நான் ஏன் இப்படி அவங்களை கிஸ் பண்ணேன்னு தெரியலையே அப்படி சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ சொல்லணுமா, அவர் வேற ரொம்ப அந்த ரொமான்டிக் ஃபீல் அனுபவிச்சுட்டு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பத்ததுக்கு ஹீரோயினை பார்க்கணும் வேற தோணிடுச்சு போல. உடனே கிளம்பி வந்துடுறாரா. ஹீரோயின் ரூம் கிட்ட வந்துட்டு சியஞ்சு அப்படின்னு கூப்பிட்டா ஹீரோயின் முழிச்சிட்டு தான் இருக்காங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டாங்க. அது ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுட்டே கிளம்பிடுறாரு. அவங்க வேற நெஞ்ச பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹார்ட்டுக்கு இப்பதான் ஃபாஸ்டா துடிக்க தோணுதோ அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் கடகடன்னு கிளம்பி ஆபீஸ்க்கு ஓடுறாங்களா. அப்படியே மெதுவா ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோ பின்னாடி வந்துட்டு அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் அப்படியே வலிக்கு விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் டக்குன்னு போய் பிடிச்சி காப்பாத்திடுறாரு. அந்த இடத்துல அப்படியே ஹீரோ ரொமான்டிக்கா பாத்துட்டே இருக்காங்களா. ஹீரோயினை தான் பாக்குறாங்க, ஆனா ஹீரோயின் எங்க பாக்குறாங்க பாருங்க, அவங்க லிப்ஸே பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நடந்ததுலாம் ஞாபகம் வருவோம். டக்குன்னு விட்டுட்டு எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், நான் தானே சிஇஓ, எல்லா வேலையும் பார்க்கணும், அடுத்து எனக்கு அப்புறம் யாரு இந்த ஆபீஸை எடுத்து நடத்தணும், அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ வேற சிரிச்சுட்டே இருக்காங்க அவங்க பண்றதை பார்த்துட்டு. கிளம்பின ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு போவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு சர்ச்ல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஃபாதர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டா, இல்ல நான் கேத்தலிக் கிடையாது, நான் கேட்டா செய்வீங்களான்னு கேட்டா, எம்மதமும் சம்மதம், நீங்க சொல்லுங்க என்ன வேணும்னா, எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பேய் ஓட்டுறதுல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்தது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க துரத்தி விட்டாங்க போல. ஹீரோயின் புலம்பிட்டே வெளில வராங்க. அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு. என்ன இந்த பக்கம் அப்படி கேட்டா, இல்ல சும்மா தான் வந்தேன், நான் கேப்ல வந்திருக்கேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. எப்படி போவீங்கன்னா, கேப்ல தான். இல்ல நீ வெயிட் பண்ணா வர அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ வேற கால் பண்ணிட்டு, நீ ரொம்ப பிஸின்னு சொன்னியே, நம்ம கல்யாணத்துக்காக ஒரு இடத்துக்கு போகணும், ஃப்ரீனா நானே வந்து உன்னை கூட்டிட்டு போற வரியா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கு ஹீரோயினும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி பிரைம் மினிஸ்டர் வேற கிளம்பலாமா அப்படின்ட்டு சொல்றாரா. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. சே, அவனுக்கு எப்படா கூட இருக்கா அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்ல நான் அப்புறமா பேசுறேன் அப்படி சொல்லிட்டு கிம்மோட கிளம்பிடுறாங்க. ஜாலியா பேச ஆரம்பிச்ச ஹீரோ மூஞ்சி வாடி போனதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் வேற சிரிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ ஹீரோயினும் பிரைம் மினிஸ்டரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வேற சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமா? ஹீரோ கூட அப்படிதான் நேத்துதான் சொன்னாரு, அவருக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்குமா, வண்டி ஓட்டினா அவனுக்கு பறக்கிற மாதிரி இருக்குன்னு வேற சொல்றான் அப்படின்னு. அவருக்கு அந்த பக்கம் ஜெலஸ் ஆயிடுது. அப்படியே அவங்க ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. இறங்கும் போது ஹீரோயினை கூப்பிட்டு, நீ இந்த மேரேஜ்ல ரொம்ப அட்டாச் ஆகாத, அவன் கூட அட்டாச் ஆகாத, இல்லைன்னா உனக்கு டிவோர்ஸ் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், காசு பணம் ரெப்யூட்டேஷன் மட்டும் கிடையாது, மனசளவுலையும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, என்னென்ன இடியட் நினைக்கிறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் அந்த பதில் அவனுக்கு கன்வின்சிங்கா இல்ல, அவன் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஆபீஸ்க்குள்ள போனோடனே ஹீரோயின் நார்மல் கேர்ள்ல இருந்து அப்படியே சிஇஓ மாறிடுறாங்க. அங்க போனோடனே நம்ம கீழே இருக்க எல்லா ஆபீஸையும் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போறோம், என் அண்ணாவை கூட்ட அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல நான் என்னோட சக்சஸர் யாருன்ட்டு சொல்லணும் இல்லையா, அதுக்குதான் எல்லாரும் இந்த ராட்சச சிஇஓ போயிடுவான்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்க கீழே இருக்கிற ஒவ்வொரு ஷாப்புக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்பே ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அங்க இருக்க செட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, என்ன நீங்க
சும்மா எடை போடாதீங்க, என்னதான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் இதுல இருந்து போனாலும் எப்பவுமே இந்த கம்பெனியோட சேல்ஸ் மேல என் கண்ணு இருக்கும், அதனால நீங்க கரெக்டா எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்கவங்கள பயந்துட்டே சரிங்க மேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அண்ணா அண்ணி 2 பேரும் வந்துடுறாங்களா. உடனே அண்ணி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இவ்வளவு யார் வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் சொல்லல, உங்க அண்ணா மட்டும் தான் நான் கூப்பிட்டு அமிச்சேன், அவங்க கூடவே வந்துட்டாங்கன்னு சொன்னா அவ வர ஓடி வந்துட்டு நானே தான் வரணும் சொன்னேன் அப்படின்ட்டு குழஞ்சிட்டு இருக்கா. உங்க அண்ணக்கார வர எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு தூரம் ஏண்டி வர சொன்ன அப்படின்னு கேட்டா, ஆமா அடுத்து நீ தானே இதை டேக் ஓவர் பண்ண போற அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்களா. என்னது நான் டேக் ஓவர் பண்ண போறேன், நான் ஏதோ பொய்கி சொல்றியா அப்படின்னு கேட்டா, உடனே ஹீரோயின்ல நம்ம கீழே இருக்கிற எல்லா ஆஃபீஸையும் நீ தான் டேக் ஓவர் பண்ண போற, அதுல ஏதாவது ஒரு சின்ன ரெவன்யூ கூட டிராப் ஆச்சுன்னா உன்னை போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்களா. இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க நிஜமா தான் சொல்றாளா அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அப்படியே அடுத்த இடத்துக்கு போலான்ட்டு சொல்லி போனா அரண்மனைக்கு தான் போய் நிக்குது காரு. இங்க எதுக்கடி கூட்டு வந்த, எப்ப இது கூட நம்ம கீழே வந்துச்சுன்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டா, ஆமா நீங்க தான் சொன்னீங்களாமே ஃப்ரீயா இருக்கிற என்ன கூப்பிட்டுக்கோங்கன்ட்டு, அதுக்கு தான் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னு சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா காலையில ஹீரோ தானே கால் பண்ணிட்டு கல்யாண வேலை இருக்கு வான்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்காங்க போல. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோ பக்கத்துக்கு வெக்கமா இருக்கும் இல்லையா, அதனால அவங்க ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க. உள்ள போனா ஹீரோ ஆல்ரெடி மாடல் மாதிரி நின்றுட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், இது உங்களோட கல்யாண ட்ரெஸ் போட்டீங்கன்னா இப்பதான் தெரியும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டாப் டு பாட்டம். அந்த சமயத்துல ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கிட்டே வந்துடுறாங்களா. வந்துட்டு அப்படியே ஓரமா இருக்கிற முடியை ஒதுக்கி விடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வர வெக்கமா வருது, அதுல மூஞ்செல்லாம் செவந்து போயிடுது போல. இதை பார்த்தோன்னே அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு ஜொரகிர வந்துருச்சா, மூஞ்சி இவ்வளவு செவசெவன் ஆயிடுச்சுன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு சும்மா வேர்க்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாக்டர் கூப்பிடுங்க, ஃபியூச்சர் இளவரசிக்கு வேர்க்குதா, ஏசிய போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு கொஞ்சம் வேர்க்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும். இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அடுத்ததான் உங்களுக்காக டாக்டர் வருவாங்க, உங்களை ஃபுல்லா ஹெல்த் அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்துதான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை வந்து உங்க வீட்டுக்கு போய் மரியாதை செலுத்தணும் இல்லையா அப்படின்னு கேட்டா, என்னது எங்க வீட்டுக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற வரை பாக்குறாங்க. ஆனா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க அப்பாக்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க போல, அதனால எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசலும் நிறைய செரிமனி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேற பண்ணணும், அதுவும் ரெடியா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் வேற இதை கேட்ட உடனே என்னது இதெல்லாம் பண்ண போறீங்களான்ட்டு முழிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற குட்டிராஜா கிட்ட டேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காமிச்சிட்டு, இளவரசரோட கல்யாணத்துக்காக நிறைய டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க எது ஓகேன்னு சொல்றீங்களோ அந்த நாளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவர் வேற கண்ணத்துல கை வச்சுட்டு என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இளவரசரும் உள்ள வந்துடுறாரா. அப்ப அவர் வந்துட்டு என்ன பண்றீங்க ராஜான்னு கேட்டா, நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் நான் டேட்ஸ் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா, இதோ இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சொல்றாங்க. எதுக்குன்னா இருக்கிற டேட்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டேட்டா, அதனால அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. என்ன ஹீரோவும் நானும் பாக்கட்டுமான்னு கேக்குறாங்களா. அப்புறம் அவர் ஒரு டேட் சொல்லிட்டு இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ராஜா உடனே ஓகே சொல்லிட்டு ஸ்டாம்பு பண்ணிடுறாரு. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோனோட வீட்டுக்கு இப்ப நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க கல்யாண ப்ரப்போசலுக்காக. அங்க அசிஸ்டன்ட்டோ குட்டிராஜா கைப்பட எழுதின அந்த இன்விடேஷனையும் படிச்சு காமிச்சிட்டு அதை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ராஜ முறைகள் இருக்கு, அது என்னென்ன பண்ண போறாங்க எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பாவை இன்டரப்ட் பண்ணிட்டு சீக்கிரம் பண்ணுங்க, ஆல்ரெடி இந்த மீட்டிங்காக நான் 2 மீட்டிங் ஒதுங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், கடகடன்னு சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஃபாஸ்டா சொல்ல ஆரம்பிச்சிடறான். அதே சமயத்துல ஹீரோக்கும் அங்க ஹெல்த் செக்அப் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் செக்அப் பண்றோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா அந்த செக்அப்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற என்ன அரேஞ்ச்மெண்ட் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவோம்ல அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க பிபி வேற ஷூட் போயிட்டு இந்த பல்ஸ் ரேட்ல அதிகமா காமிக்க ஆரம்பிக்குது போல. அப்போ டாக்டர் வேற என்னாச்சு உங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்கறாங்களா. உடனே ஹீரோவோ இல்ல இப்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வாங்க, நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பிச்சுறாங்க. உடனே ஹீரோ வர கேட்கறாரு, நீ கொஞ்ச நேரமாவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துட்டு இருக்கே, வியர்டா பிஹேவ் பண்றேன், என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் வேற நானா ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறேன், நீ தான் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற, என்ன பாக்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கு, உன் கண்ணு வேற எனக்கு கொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்கு, திடீர்னு ஸ்வீட்டா பேசுறேன், என்கிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்கிற, எல்லாரும் முன்னாடி வந்து முடி வேற ஒதுக்கி விடுற அப்படின்னு சொல்றாங்களா. என் பார்வையில என்ன தப்பா இருக்கு, நான் எப்பவுமே பாக்குற மாதிரி தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்குறாங்களா. ஏதோ இந்த பார்வை தான் டிம் டிம்னு என்ன பாக்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியருக்குலாம் காரணம் நேத்து நடந்ததுனால தானே அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நேத்து நடந்ததுலாம் சாதாரண விஷயம், அந்த இடத்துல நார்மல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருந்தா கூட அந்த மாதிரி தான் நடந்திருக்கும், நமக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு, நம்ம வைப் ஒரு ஃப்ளோவாவே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோ முறைச்சுக்கிட்டு, நான் இந்த மாதிரி எல்லாம் சும்மா எல்லார்கிட்டயும் நடந்துக்க மாட்டேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருந்தாலும் இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டேன், அந்த இடத்துல நடந்துக்கிட்டது காரணமே நீ அங்க இருந்துட்டு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த சர்வெண்ட் வேற போயிட்டு அந்த அன்னிக்காரி கிட்ட சொல்லிருப்பாங்க போல. ஹீரோயின் நடுவில்
காதலர் வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாங்க அப்படின்ட்டு. அதை கேட்டோடனே அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே நான் ஹீரோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்து, நேத்து நடந்த பிரச்சனைனால நீங்க எல்லாம் அப்செட்டா இருக்கீங்களா என்ன, இல்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஆர்குமெண்ட் நடந்துச்சா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. எங்களுக்குள்ள ஏதாவது ஆர்குமெண்ட் நடக்கணும் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல நான் உனக்காக வரியில தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ ஹீரோ எனக்கு இதெல்லாமே புதுசா இருக்கும், இந்த ராஜ குடும்பத்துல அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இணைவாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ வேற கேக்குறாரு, நீங்களும் எங்க அண்ணாவும் கூட தான் ராஜபரம்புல இருந்து வந்தீங்க, உங்க 2 பேருக்கும் செட் ஆச்சா, இல்ல 2 பேரும் தான் நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அப்போ உடனே அவ ஒரு மாதிரி சோகமாயிட்டு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் போல, அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேரும் போகணும். ஆனா அந்த ராஜா எங்கேயோ ஓடி போயிருப்பாரு அந்த நேரத்துல. உடனே இவன் தான் வந்துட்டு, சரி வீடு ராஜா தானே, இல்ல நான் வேணா அவங்களுக்கு பதிலா வரேன், ஆனா என்ன ஒரு விஷயம், ராஜாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பதிலா இளவரசர் வந்திருக்கேன்னு சொன்னா ஒன்னதான் தப்பா பேசுவாங்க, அதனால நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவளும் சொல்லியிருப்பா, ஆமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்ட்டு உங்க அப்பா கேள்விப்பட்டாருன்னா உனக்கு தண்டனை தான் தருவாருன்னா, நான் தான் டெய்லி ஒரு தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்காரையும் அதுக்கப்புறம் ஏதோ பேச வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் வர ஹீரோ சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு கால் பண்ணலாம் கூட நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் டைவர்ஸ் ஆக போகுது, எதுக்கு நம்ம இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிட்டு காலே பண்ணல. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைட்ல வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவங்களோட டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். அதுல என்ன போட்டிருக்கோம்னா, கல்யாணம் ஆயிட்டு 3வது வருஷத்துல நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட் இருக்கும் போல. அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. அப்படியே அதை சேஃப்லி வைக்கிறாரு. அங்கதான் வந்துட்டு இன்னொரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா இவரோட அண்ணா ராஜா இருப்பாரு இல்லையா, அவர் உயிரோட இருக்கும் போது நான் ராஜா பதவியில இருந்து விலகிக்கிறேன், இளவரசர் தான் அடுத்த ராஜான்னு சொல்லிட்டு அதுல கையெழுத்து வேற போட்டுட்டு ஸ்டாம்ப் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த பேப்பர் தான் பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. அதுதான் அவர் பத்திரமா சேஃப்ல வச்சிருப்பார் போல. இன்னொரு பக்கம் அந்த அன்னிக்காரியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரும் அதுதான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த ராஜா வீடே வந்து எரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டைம்ல அந்த அண்ணி ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உடனே அவங்க அப்பா போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டா, ராஜா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவரோட பதவியில இருந்துட்டு விலகிறதுக்காக. அது மட்டும் இல்லாம அந்த பதவி வந்து இளவரசருக்கு தான் போய் சேரும், அடுத்த ராஜா இளவரசர் தான் சொல்லிட்டு வேற ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் அவரோட சேர்த்து அந்த எவிடன்ஸையும் வச்சு நான் எரிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா பயந்துட்டு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருப்பாரு. இதுதான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கிரீட் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசாம ஒருத்தர் பார்க்காம தான் வந்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் உடனே நடுவில் பூந்து அவங்களை நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி மரியாதை பண்ணுங்க, இந்த மாதிரி கையாசைங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கதை பார்த்துட்டு, இங்க ஏதோ தப்பா இருக்கே, ஏன் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒருவேளை 2 பேருக்கு பிடிக்கலையா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்களா. அங்க போயிட்டு எல்லாரும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வேற, நான் முன்னாடியே வந்திருக்கணும், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க டின்னர் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோட அசிஸ்டன்ட் வேற சொல்றான், எனக்கு இன்னும் ஒரு டவுட்டா இருக்கு, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகலையோன்ட்டு, எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க மாதிரியே தெரியுது, நம்ம ஹீரோ வேற எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாரு, ஏதாவது பண்ணாதானே ஹீரோயினோட மனசு துடிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வேற சொல்றாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே அவங்களுக்கு ஒரு கால் வரவும் அவங்க பேப்பர் வச்சுட்டு ஏதோ ஃப்ளவர் மாதிரி பண்ணிருப்பாங்க போல, அதை அங்கேயே வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு வாங்கன்ட்டு. அந்த இடத்துல அந்த ஃப்ளவர் பார்த்துட்டு, ஓ இவ எனக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டின்னர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அப்ப அவங்க அண்ணா வேற, நான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படி இப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் வேற, அதெல்லாம் இன்னும் நீ சிஇஓ ஆகல, கொஞ்ச நாள் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு தான், நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரா. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. நீங்க சும்மா ஆக்ட்லாம் பண்ணாதீங்க, என்ன எனக்கு அந்த அரண்மனையில வந்து பாதுகாப்பில எல்லாம் வேற பேசுறீங்க, ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் நீங்க வந்து என்னை எட்டி கூட பார்க்கல, இப்ப என்னவோ நிறைய ஆசை இருக்க மாதிரியும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவமா எழுந்து போயிடுறான். போகும்போது வேற, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும் போது என்ன வாரி வழங்குனீங்களே, அந்த மாதிரி இப்போ உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் நடக்குது, இவங்களுக்கு என்ன டவுரி தர போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வர போயிடுறா. இப்ப ஹீரோவும் சாப்பிட முடியாம எழுந்துட்டு நான் அவளை என்னன்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. அங்க போனா ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்களா. இவர் ரூம்குள்ள போய் பார்த்தா நிறைய அவார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு, என்ன பண்ற வா போய் சாப்பிடலாம் அப்படி சொன்னா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கல்யாணம் பண்றதுல செகண்ட் தாட் ஏதாவது வந்துச்சா, என்னோட ஃபேமிலி இவ்வளவு மெஸ்ஸா இருக்குன்றதுனால கேட்டா, நமக்குள்ள கல்யாணம் நடக்காதுன்னு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படி சொல்றாங்களா. வேலை உங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போலியா, அப்படி பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வேற, அவர் பேசல நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவர் ஒரு ஆக்டிங் தான் போடுறாரு, உங்களை வச்சு அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தான் பாக்குறாரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ, பரவாயில்ல எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், நான் ஜென்யூனா இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே ஹீரோயின் திரும்பிட்டு,
ஒருவேளை உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குற அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை இல்லை ஒருவேளை உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படியே கேட்குறாங்களா, என்ன நீ கேட்க வர எனக்கு புரியல அப்படி சொல்லணும். இல்லை எனக்கு தெரியும், நான் ஒரு செலிபிரிட்டி, நான் ஒரு அழகான பொண்ணு, அதனால எல்லாரும் என்னை பார்த்து மயங்கிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் மட்டும் என்னை பார்க்கறது வேற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரியே இருக்குது, கண்ணு வேற ஸ்பார்க்கிள் ஆகுது, அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கேட்டா, ஆமாம் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான், நீ என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அதுக்காகலாம் நீ கேட்குற டைவர்ஸ் நான் தராமலாம் இருக்க மாட்டேன், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதுக்கு நடுவில் என்கிட்ட இருந்து வர அன்பு, பாசம், காதல், என்னோட மனசு எல்லாமே உனக்காக தான், என் பணம் என்னோட ரெப்யூட்டேஷனை சேர்த்து அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்கிட்ட நிறைய பணம் காசெல்லாம் இருக்கு, இப்போவும் இருக்கு, எப்பவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கிளம்பிடுறாங்க. வர வழியில ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்பதான் ஹாப்பியா இருக்காங்க, மனசுல இருக்க பர்டன்லாம் இறங்கிடுச்சு போல. அப்படியே அவங்கள ரசிச்சுக்கிட்டு அவங்க கையை பிடிக்கலான்ட்டு போறாங்களா, டக்குன்னு போன் வருவா, அவங்க கையை எடுத்துடுறாங்க. அந்த போன்ல பார்த்தா அந்த பிரைம் மினிஸ்டர் தான். எப்படி போச்சு டின்னர், ஏதாவது பிரச்சனையாச்சா, அவங்க அப்பாவோட சண்டை போட்டியா அப்படி இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட வர உங்களுக்கு ஓகேன்னு கேட்டா, எங்க மாமனாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பெல்லாம் ஹீரோ சொல்றாரா. ஆனா அதை கண்டுக்காம உங்க அண்ணா நல்லா நடந்துக்கிட்டாங்களா அப்படி சொல்லி ரொம்ப கேஷுவலா ஹீரோயின் கிட்ட பேசுறாரா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஜெலஸ் ஆயிடுது. சரின்ட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க கல்யாண நாள் வரை நெருங்கிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூட தனித்தனியா தான் இருக்கணும் சொல்லிட்டு அவங்களை பிரிக்கிறாங்க போல. அதனால ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு வர லைட்டா பசி வந்துடுச்சு. அதனால அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் நம்ம எங்கேயா சாப்பிட போலாமா, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போயிருக்காங்க. அந்த ஸ்பை கேர்லையும் சேர்த்து கூட்டு போயிருக்காங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அடுத்த நாள் கிளம்பி பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கே போயிடுறாரு. அவர் கண்ணை பார்த்தாவே அப்படியே கண்ணாலே பொசுக்கிடுவார் போல, அவ்வளவு கோவத்துல இருக்காரு. நேரா பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு, எனக்கு ஹீரோயினை பிடிக்கும், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்ன மாற போகுதுன்னு கேட்டா, ஆமா நீ அவ கூட நடந்துக்கிற விதமும் அவ கூட பழகிற விதமும் மாறணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் எனக்கு சொல்றீங்க ஓகே, இதை ஹீரோயின் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டா, அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னா, இல்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு அப்படி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வரவழில ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு மெசேஜ் வர அனுப்புறாங்க, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் மீட்டிங்ல இருக்கிறத கூட கவனிக்காம சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே கல்யாண நாளுக்கும் நெருங்கிட்டாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வர ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு, அதை போட்டு பார்க்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாங்களா. அப்போ அங்க இருக்க சர்வெண்ட், இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீங்க உங்களை அட்ரஸ் பண்ற விதத்தை மாத்தணும் அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோ இல்ல, என்னோட பொண்டாட்டி அங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற அவங்க இருக்கிற இடமே பரபரப்பா இருக்கு. அவங்களும் செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி வேற வந்துடுறாங்க. வந்துட்டு உன் ஹீல்ஸை கூட சொல்லி அமுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கால் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கனால இந்த ஷூ போட்டா வலிக்கும், அதனால தான் இப்படி பண்ணா, இதுக்கு மேல வலிக்காது அப்படி சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வீடை சுத்தி ராயல் கார்டியன்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க போல. இப்ப ஹீரோயின் உள்ள இருந்து வெளில கூப்பிடுறாங்க, இளவரசி வாங்க அப்படின்ட்டு. இளவரசிய கியூட்டா அழகா வந்து நிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த கோலத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம காமெடியா இருக்காங்க. இருந்தாலும் அதான் அவங்களோட கஷ்டம் போல. அங்க இருக்க எல்லாரும் இவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க, கல்யாணம் ஆகிற இடம். அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. அவர் மூஞ்ச வேற ஏதோ ஒரு வச்சு மூடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் நடந்து அந்த இடத்துக்கு போறாங்களா. ஹீரோயின் கால் வேற தடுக்கிடுது. ஹீரோ வேற ஐயோ உங்களுக்கு பரவாயில்லையா சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. அந்த இடத்துல இப்பதான் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது போல. ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு போ பண்ணிட்டு மரியாதை செலுத்திக்கிறாங்க. அப்புறம் வைன்லாம் குடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படி சொல்றாங்க. அவங்க தலையை குடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே இருந்திருப்பாங்களா. அவங்க அப்பா வேற வந்து சொல்றாரு, நீ குனியாத, குனிஞ்சா வந்துட்டு நீ ரொம்ப வீக்கா தெரியுற, நிமிர்ந்து நில்லு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல கல்யாணமும் நடக்குது. இதுக்கு நடுவில் இந்த பிரைம் மினிஸ்டர் வேற நடந்து போயிட்டு இருந்திருப்பாரா. அந்த இடத்துல அவங்க அன்னிக்காரி இன்னும் ரெடி ஆகாம அந்த பக்கம் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து நீங்க இன்னும் ரெடி ஆகலையா அப்படி கேட்கறாங்க. அவளோ நீங்க பரவாயில்லையா, ஆர் யூ ஓகே அப்படி கேட்கும்போது, எனக்கு என்ன எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு சொன்னா, எனக்கு தெரியும் நான் வெயிட் பண்றேன், நீ எப்போ உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாம இருப்ப இல்லையா, அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீயே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஒருவேளை ஹீரோயினை பிடிச்ச விஷயத்த பத்தி தான் பேசுறதுக்கு வராங்க போல. ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சிடுது. அங்க இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு இவங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் காதுல இயர்பாட்ஸ் போட்டுட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவ்வளவு நேரம் நான் சிரிச்சு அவனோட வாயே வலிக்குதுங்க, எல்லா இவன்ட்டும் இப்படிதான் இருக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்களா. இப்ப குட்டி ராஜா பார்த்துட்டு அவங்க கிட்ட வேற பிளஸிங் வாங்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க அந்த அரண்மனைக்குள்ளேயே போறாங்க. ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட, நீ நினைச்சது சாதிச்சுட்டல, அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே உள்ளே கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இளவரசர் இளவரசி அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸோடவே ஹீரோயின் உள்ள போறாங்க. அங்க பிரைம் மினிஸ்டரும் அவங்களோட இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க
எல்லாரும் சேர்ந்து விஷஸ் சொல்றாங்க. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வேற என்ன பண்றது சொல்லிட்டாரு. இப்படியே ராஜாவும் வந்துட்டு பிளஸ் பண்ணலான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. என்னாச்சுன்னு தெரியல. அந்த கல்யாணத்தோட ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா எதுவுமே தெரியல. அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு அவங்க பேரை கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வர கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது, அழுதுருவாரு போல, அந்த அளவுக்கு கூப்பிட்டு இருக்காரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.